கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்த தேவனே, உடைய பிள்ளைகளை ஆண்டவரை நீ ஆசீர்வதிப்பதாக நன்றி. உடைய பிள்ளைகளை வாழ்க்கையில் ஒரு அற்புதம் இந்த நாட்கள் நடப்பதாக. சரீரத்தில் அற்புதம் நடக்கட்டும், குடும்பத்தில் அற்புதம் நடக்கட்டும். இந்த காலை வேளையில உம்முடைய மகிமையின் பிரசனம் இறங்கட்டும் பணி போல, இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமே. எடுத்து வாசிப்போம். தானியேல் புத்தகத்துல 3ஆம் அதிகாரம், அதுல 25ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினை நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் நாளில் தேவ புத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். இந்த இடத்துல ராஜா என்ன பண்றான்? 3 வேளை தூக்கி என்ன பண்றான்? தீச்சுளையிலே போடுகிறான். 7 மடங்கு அக்கினி எரிகிறது. கர்த்தருக்கு சோதரம். அவங்க என்ன பண்றாங்க? உறுதியா இருக்காங்க. நாங்க என்ன பண்ண மாட்டோம், எங்கள் தேவனை தவிர நாங்க என்ன பண்ண மாட்டோம், எதுவே செய்ய மாட்டோம். ஏன்னா எங்கள் தேவன் வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன் என்று வைராக்கியம் படைத்து என்ன பண்றாங்க? அந்த சாத்திராக வாலிபர்கள் வைராக்கியம் பண்றாங்க. இன்னைக்கு நமக்கு வைராக்கியம் தேவை. சோதரம். எந்த காரியத்திலையும் எதுக்கு நம்ம வைராக்கியம் இருக்கோம்? ஆனா தேவனுடைய வார்த்தை மேல நம்ம வைராக்கியமா எடுக்கும் பொழுது என்ன நடக்கும்? என்ன நடக்கும்னு சொல்லிருக்கீங்களா? தீச்சூளை தூக்கி போட்டா என்ன நடக்கும்? எரிஞ்சு சாம்பலாகிறாங்க. ஆனா அந்த தீச்சூளைக்குள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அந்த ராஜா பார்க்கிறான். அவர் உலாவுகிறதை அந்த சாத்ராக் மேஷாக அவங்க பிரச்சனையை மாட்டுக்கிறாங்க. தீச்சூளை போடுறாங்க. தீச்சூளை போடுறதுக்கு முன்னாடி உண்டார் ஆண்டவர். அதற்கு முன்னாடி உலாவி உங்க பிரச்சனைக்கு முன்பதாக நீங்க அந்த பிரச்சனையை சந்திக்கல, தேவனாகிய கர்த்தர் ஆண்டவராக அந்த பிரச்சனையை சந்தித்து கொண்டிருக்கிறார். அவர் என்ன பண்ற? அதை கோடனானவிலை செவ்வையாக்குற ஆண்டவர் இந்த சாத்ராக் மேஷாக எப்படி விடுதலையாக்கி கொண்டு வந்தாரோ, நிச்சயமாய் உங்களையும் கர்த்தர் விடுதலையாக்குவார். எப்பொழுது? வைராக்கியம் உடையவர்களாய் நீங்கள் மாறும்போது. பினகாசு என்ன பண்றான்? வைராக்கியம் அடைந்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம சில வைராக்கியம், நம்ம ஆதியில இருந்த வைராக்கியம் இன்னைக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு, ஜபத்துல குறைஞ்சு, வேதவாசத்துல குறைஞ்சு, சில வார்த்தையில இயேசு சொல்றதுக்கு நம்ம குறைஞ்சு அப்படியே வர என்ன பண்ண அப்படியே இல்லைங்க. இந்த வைராக்கியம் குறையக்கூடாது. இங்க வசனம் சொல்லுது, நம்ம இடைவிடாமல் ஆராதிக்கிற 17:3 நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவனங்களை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினிக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார். ராஜாவுக்கு இந்த எந்த உபத்திரம் வருகிற உபத்திரம் எந்த உபத்திரமா இருந்தாலும் அது ஒண்ணுமே கிடையாது. ஆண்டவரால முடியாத காரியம் எதுவுமே இல்லை. என்னாலே செய்ய முடியாத ஒரு அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? எரேமியா 32:27 சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த சாத்ராக் மேஷாக் அவங்க 70 வருஷம் அந்த அடிமைப்பட்டுப்பட்ட தேசத்துல அவங்க வைராக்கியமா இருந்தாங்க. இன்னைக்கு அந்த வைராக்கியம் நமக்கு ஒரு நாள் என்ன பண்ணாது? குறையோடு எதுக்கு நம்ம கோபப்படுறதுக்கு வைராக்கியமா இருக்கும், சண்டை போடுறதுக்கு வைராக்கியமா இருக்கும், நம்ம ஏதாவது வாங்குறதுக்கு வைராக்கியமா இருக்கும். தேவனுக்காக நம்ம வைராக்கியம் பாராட்டணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்றாக என்ன பண்ண? ராஜா என்ன பண்றா பாக்க, இவங்களை கூப்பிடுறாப்பா, அப்பா இவர் சர்வவல்லமுள்ள தேவனப்பா. இந்த தேவன் என்ன பண்ணா? நம்ம இருக்கிற இடத்தை எல்லாரும் பிரகடனப்படுத்தணும். இவரை தொழுது கொள்ளுங்க. அவங்க எல்லாம் பண்ண ராஜாவும் ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறதை பார்க்க முடிகிறது. நீங்க வைராக்கியம் அடைக்கும் பொழுது உங்க பிள்ளைகள் வைராக்கியம் ஆவாங்க. உங்கள் பிள்ளைகள் வைராக்கியம் அடைவதை நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமின், ஈசாக்கும், யாக்கோபின் தேவன். நீங்க முழங்க போட்டு ஜோம்னா உங்க பிள்ளை முழங்க போட்டு ஜோமும். நீங்க வேதத்தை வாசிங்கன்னா உங்க பிள்ளை வேதத்தை வாசிக்கும். நம்ம ஜெபம் பண்ணாம, நம்ம வேதத்தை படிக்காம, நம்ம இஷ்டப்படின்னு வாழ்ந்தோம்னா நம்ம எதிர்பார்க்கணும். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நீ எனக்காக வைராக்கியம் எழும்புவாயா. இந்த 3 நபர் பார்த்தீங்கன்னா வைராக்கியம். எத்தனை வாலிபர்கள் எதற்கு வைராக்கியம் தான்? இயேசுக்கா வைராக்கியம் எழும்புங்க. நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். தேசத்துல வரலாறு படைக்கத்தக்கதாக அந்த சாத்ராக் மேஷாக் வரலாறு கர்த்தருக்கு எத்தனை வசனமானாலும் அந்த ஒரு பேர் என்ன பண்ணுது? ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுடைய பெயரும் பரிசுத்த பேதகத்திலே ஆண்டவர் என்ன பண்றார்? தாயின் கருவில் உருவாத முன்னாடி உங்கள் பேர்கள் எழுதி வைத்திருக்கிறார். நீங்கள் வைராக்கியமா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவர் உங்களை தட்டி எழுப்புகிறார். உங்கள் தூசியை உதறிவிட்டு எழும்புங்க. கர்த்தருக்காக பிரகாசிங்க. கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். உங்களை ஆஸ்வதிப்பாங்க. சோறு விட்டு வெளியே வாங்க. எந்த பிரச்சனை இருந்து இயேசு என்னை விடுதலையாக்க முடியும். அவர் எப்பேற்பட்ட வியாதி, எப்பேற்பட்ட பிரச்சனை, எப்பேற்பட்ட சிறைச்சாலை அனுபவங்களா இருந்தாலும் அது ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. இந்த நபரை என்ன பண்ணல, இந்த 3 பேரையும் சேதப்படுத்தாத ஆண்டவர் இயேசு உலாவினது போல இந்த காலை நேரத்துல உங்களுக்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறார். நீங்க சந்தித்து கொண்டிருக்கிற அந்த பிரச்சனையில உலாவி அந்த பிரச்சனை விடுவித்து உங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்தி உங்களை ஆஸ்வதிப்பா. நம்ம ஜெபம் பண்ணுவோமா?
பரிசுத்த தேவனே, சாத்ராக் மேஷாக் விடுதலையாக்கின கர்த்தருடைய வல்லமை உடைய பிள்ளைகள் எந்த பிரச்சனையை மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே, அந்த பிரச்சனை விடுதலை கொடுத்து ஆண்டவரே ஸ்தோத்திரமுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. வைராக்கியமாய் எழுந்தி உடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் உடைய பணிகளை செய்யட்டும் அப்பா. குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷம் உண்டாவதாக. சிறையிருப்பை திருப்புவீராக. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.